சைட்டோட ஃப்ரண்டேஜ் 39 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. ரெண்டு பெரிய எஸ்யூவி காரை தாராளமாக நிப்பாட்டுற மாதிரி 21க்கு 20 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், 16க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், தனித்தனியாக கிச்சன் அண்ட் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி பெட்ரூம், அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லேயுமே ஒரு சைடு வாலை ஹைலைட் பண்ணுற விதமாக ஏசியன் ராயல் பெயிண்டில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க், எல்லா பெட்ரூம்லேயுமே உட்டன் ஃபர்னிஷிங் ஒர்க்குன்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி 3.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த 4BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.6 சென்ட், அதாவது 1580 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 39 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸும் லீஃப் டிசைன்ஸில் ஹைலைட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 21க்கு 20. ரெண்டு பெரிய எஸ்யூவி காரை தாராளமாக நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு பார்க்கிங் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க புதுசாக நல்லாயிருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் கார்னரில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக 6க்கு 6 அடி சைஸில் 2 பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் அழகாக சென்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. நார்த் சைட் வாலுக்கு போகிற எல்லோ கலரில் ஏஷியன் ராயல் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ரூம். சைஸ் 11க்கு 10. நார்த் சைடில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட் அண்ட் மிரரும் சைடில் ஒரு பெரிய க்ராக்கரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. சைஸ் 10க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஃபுல்லாக டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூமில் இருந்து சின்ன பேசேஜ் கொடுத்து பேக் சைட் எக்ஸிட் டோர் பிளான் பண்ணியிருக்காங்க.
அடுத்து டைனிங் ரூமில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும், அது போக ஒரு சைடு வாலுக்கு போகிற ஏசியன் ராயல் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கார்னரில் யூபிஎஸ் மாடலுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் லான்ச். சைஸ் 16x10. ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ஸ்டடி டேபிளும், அது போக டிவி யூனிட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் எலக்ட்ரு, ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11x11. இந்த பெட்ரூமில் மட்டும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x6. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து டெரஸ்க்கு போகிறோம். ஸ்பைரல் டைப் மெட்டல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் மருதுமலை ரோட்டில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,50,00,000. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.